ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இன்றைக்கி சீரியல் நேரத்தில் 267 எபிசோடில் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 எடுத்தோடனே ஜனனி கார் ஓட்டிட்டு இருக்கிறது காமிக்கிறாங்க. பின்னாடி பார்த்துட்டே இருக்காங்க. அந்த ரவுடிகள் ஜனனியை துரத்திட்டே வந்துட்டே இருக்காங்க. அதான் எப்படியாவது இவங்களை டைவர்ட் பண்ணி விட்டுட்டு எப்படி அவங்க போகணுமே சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. உடனே கார் போயிட்டே இருந்தோடனே அவங்க ஜனனி பார்கவி கால் போட்டு இந்த மாதிரி ரவுடியை துரத்திட்டே இருக்காங்க. நான் எப்படியா டைவர்ட் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்கள் எங்கேயும் வெளியில் போகாமல் பத்திரமா அந்த இடத்துல இருங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு வச்சுடுறாங்க. அப்புறம் உடனே அந்த ரவுடிகள் பின்னாடி துரத்திட்டே வந்துட்டுருக்காங்க. அங்கிட்டு போயிட்டு கார் பின்னாடியே தான் போயிட்டுருக்காங்க. திடீர்னு ஒரு இடத்துல ரவுடிகள் காரை நிப்பாட்டினோடனே அந்த மாதிரி ஏன்னா கூட இருக்க ரவுடி சொல்கிறான், ஏன்னா இந்த மாதிரி காரை நிப்பாட்டிட்டீங்க, போயிட்டு என்ன பிடிச்சிடலாம்ல அப்படின்னு சொன்னோடனே, இல்லைடா நம்ம அந்த காரை பின்தொடரோன்னு ஜனனிக்கு தெரிஞ்சு தான் நம்மளை டைவர்ட் பண்ணுறக்கா போயிட்டே இருக்கா, அதனால் நம்ம வேறு ரூட்டில் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா, எந்த ரூட்டில் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அந்த ஒரு பைக்காரனை கூப்பிட்டு, டேய் நீ இந்த பைக்கில் அந்த காரை ப்ளூ கலர் கார் போச்சுல, அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போ, அது எங்கே போய் நிற்கிது, யார் கூட பேசுகிறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்தே உடனே கால் போடு, நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு அந்த பைக்காரன் முன்னாடி அனுப்பிச்சி விட்டாங்க. இவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் உடனே ஜனனி பின்னாடி பார்த்துட்டே இருக்கா. திடீர்னு காரை காணோம், அந்த ரவுடி காரை. ஒருவேளை அங்கே டைவர்ட் ஆகிட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. இருந்தாலும் ஒரு டவுட் இருக்குது. ஆனால் அந்த பைக்காரை பின்னாடி வந்துகிட்டே இருக்கேன், அதை அவங்க நோட் பண்ண கிடையாது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்கவிக்கு உடனே ஜனனி கால் போடுறாங்க. கால் போட்ட உடனே இந்த மாதிரி இப்போ நான் தான்ப்பா ஜனனி பேசுகிறேன், இந்த மாதிரி அவங்கள டைவர்ட் பண்ணி விட்டேன், நான் உடனே வரல, கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன், ஏன்னா உடனே யாருக்கா சந்தேகம் வந்துடும், அவங்களும் இந்த இடத்துலலாம் சுற்றிட்டு இருக்காங்க, நீங்கள் எங்கேயும் வெளியே போகாமல் அங்கேயே இருக்கிற வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. சரிண்ணே இவனும் அந்த பைக்காரன் பின்னாடி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். அப்புறம் திடீர்னு ஜனனி அந்த இடத்துக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிட்டு காரை நிப்பாட்டிட்டு அவங்கள அங்கிட்டு முன்னாடி சுற்றி பார்த்து இங்கே இருக்காங்களா அங்கே இருக்காங்களாம் தேடிட்டே இருக்காங்க. திடீர்னு அந்த ஒரு ஷட்டர் மாதிரி ஒரு லொக்கேஷனை கிராஸ் பண்ணும்போது அப்படியே அந்த பார்கவி பார்த்துட்டு அக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே பார்த்தோன்னே ஜனனி பார்கவி பார்த்தோன்னே அப்படியே ஒரு உயிரே திரும்ப வந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வாங்க 2 பேரும் சேர்ந்து கட்டி பிடிச்சிட்டு அப்படி எங்கே உடனே நல்லா இருக்கேப்பான்னு சொல்லி கேட்டுட்டு எங்கள் ஜீவானந்த சார் எங்கன்னு சொல்லி கேட்டோடனே இந்த இருக்காங்கக்கா வாங்க கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாங்க. கரெக்டாக ஜீவானந்தத்தை பார்த்தோன்னே அப்படியே ஜனனி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. ஐயோ சார் என்னால் தான் சார் உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு, என்னால் தான் சார் எங்களுக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, என்ன சார் என்னால் இப்படியெல்லாம் குண்டடியெல்லாம் வாங்கியிருக்கீங்களே சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அழுகுறாங்க. அழுதோடனே நீங்கள் பண்ணுறதெல்லாம் எதுவுமே கிடையாது, நான் பண்ணுறதில்ல எதுவுமே கிடையாது, இந்த பொண்ணுக்காக நீங்கள் உங்கள் குடும்பமே எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, அதனால் அதுக்கு முன்னாடி நான் பண்ணுறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே எப்படி சார் குண்டடி பட்டுச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோன்னே இந்த மாதிரி அவர் பழைய கதையெல்லாம் சொல்கிறார். இந்த மாதிரி காட்டில் நான் இறங்கி வரும்போது அவர் சுட்டார், குண்டடி பட்டு அப்புறம் பார்கவி தான் அங்கிட்டு கூட்டிகிட்டு இங்கே வந்தானே இந்த மிலிட்ரி ஆஃபீஸர் தான் எங்களை காப்பாற்றுறாருன்னு சொல்லி அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவர் தான் தேவராஜ், ரிட்டையர்டு மிலிட்ரி ஆஃபீஸர். இவருக்கு கையில் அடிபட்டதுனால இவரால் ஆப்ரேஷன் பண்ண முடியலன்றதுனால இவர் சொல்லி பார்கவி உடம்புல இருக்க புல்லட்டை எடுத்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொன்னால், எனக்கு எதுக்குமா நன்றி, பரவாயில்ல, நீங்கள் எங்கள் மேலே எங்களை போலீஸ் தேடுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் எங்களை காப்பாற்றிருக்கீங்க சார், ரொம்ப நன்றி சார்னு சொல்லி ஜனனி அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் காலில் விழுகிறாங்க. விழுந்தோடனே எனக்கு எதுவும் தேவையில்லைம்மா, நீங்கள் நல்லபடியாக இருக்கணும், உங்கள் பக்கம் நியாயம் இருக்க போய் தான் நானே ஹெல்ப் பண்ணேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தைரியம் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கக்கா வாடாங்கக்கா உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோன்னே என்னத்தை இது வேணாம்ப்பா, இப்போயே உடனே கிளம்ப வேணாம், ஏன்னா ரவுடிகள் இந்த பக்கம் தான் சுற்றிட்டு இருக்காங்க, நம்மளை பிடிச்சிடுவாங்க, அதனால் இப்போ நைட்டு தூங்கிட்டு மறுநாள் காலையில் நம்ம காலையில் 3 மணிக்கு அப்படியே அதிகாலையில் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே சரி மிலிட்ரி ஆஃபீஸர்கிட்ட கேட்குறாங்க. சார் இந்த மாதிரி நைட்டு தங்கிட்டு போய்க்கிறோம் சார், அதனால் உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைப்பா எனக்கு எதுவும் பிரச்சனையே கிடையாது, இந்த இடம் பழைய ஃபேக்ட்ரி இடம், இப்போ ரொம்ப நாளாக ரன் ஆகாமல் இருந்ததுனால யாருக்கும் சந்தேகம் எதுவும் வராது, இது சேஃப்டியான இடம் தான், நீங்கள் தைரியமாக இருந்துட்டு இருப்போங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே சார்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த ஷில்ட்ரு கிராஸ் ஆன ஷெட்ரு ஓப்பன் ஆகிற இடத்துல அந்த பின்னாடியே அந்த பைக்காரை ஃபாலோ பண்ணி இவங்களை பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி பின்னாடி போய் அந்த ரவுடிகள்கிட்ட இது ஃபோன் போட்டு, அண்ணே நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த பொண்ணு இந்த இடத்துல நிற்கிது, அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த பொண்ணு யாரு கூட பேசிகிட்டு இருக்குன்ற ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் பார்க்குறேன். என்னடா சொல்கிறேன், உண்மையிலே அவங்க தான் இருக்காங்களா, நானும் ஃபோட்டோ பார்த்துட்டேன், நானும் ஃபோட்டோ பார்த்துட்டேன்ப்பா, அவங்க அங்கே தான் இருக்காங்கன்னா நீ அங்கே இரு, நான் உடனே வண்டி எடுத்துறாங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவங்க உடனே வண்டி எடுத்துறாங்க போகிறாங்க. அங்கே போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக அங்கே அந்த பைக் அங்கே நிப்பாட்டிட்டு அந்த பையன் இருந்தான்ல அந்த இடத்துல நின்றுருக்கான். இவங்க அந்த கார்கிட்ட போனோடனே அண்ணே அவங்க எல்லாம் உள்ளே தானே இருக்காங்க, நீங்கள் இப்போ போனால் உடனே பிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோடனே உடனே அப்போ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி உடனே குணசேகரனுக்கு கால் போடுறாங்க. குணசேகரனுக்கு கால் போட்டு அண்ணே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன், அது என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னோடனே அவன் ஃபோட்டோவை பார்க்குறேன். பார்த்தோன்னே குணசேகரனுக்கு பெரிய ஷாக் ஆகிடுச்சு. என்னடா அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, ஆமாண்ணே நீங்கள் சொன்ன அந்த 3 பேர் எங்கே தான் இருக்காங்க, இங்கே நீங்கள் சொன்னீங்கன்னா ஊன்னு சொன்னீங்கன்னா ஒரு வாரத்தில் நான் இவங்களை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொன்னேன்.
சரி நீ எதுவும் பண்ண வேணாம், நீ அந்த லொக்கேஷனை மட்டும் எனக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீ அந்த இடத்த விட்டு கிளம்பு, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு. டேய் விளக்கண்ணா, நான் சொல்கிறேன் கேட்கலையா? நான் சொல்கிற மட்டும் கேளு. நீங்கள் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிவிட்டு நீ போ, நான் மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன். இதோடய பார்ட் 1 முடிஞ்சு. இன்னும் அடுத்து பார்ட் 2ல் குணசேகர் என்ன பிளான் பண்ணுறாரு, ஏது பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்து பிளான் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல். தேங்க்யூ.